நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. அவரும் நாடு நாடாக போய் தேடுறாரு, நாட்டுக்கோழியே கிடைக்கல, எல்லா இடத்துலையும் பண்ணைக்கோழி தான் கிடைக்குது. அப்புறம் ஒரு வழியாக ஒரு கடையில் நாட்டுக்கோழி கிடச்சிது. வாங்கிட்டு வந்த டைம் ஆகிடுச்சு, மணி 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அவசரமாக வெங்காய தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன், மணி ஆகிடுச்சு சொல்லிட்டு அவரே நான் கறியை க்ளீன் பண்ணி தரட்டுமான்னு கேட்டார். அப்படியே என் மனசுக்குள்ளே நினச்சது அப்படியே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். எங்கள் வீட்டு மகாராணிக்கு மற்ற நாள் கறி தேவைப்படுதோ இல்லையோ, சண்டே மட்டும் கறி குழம்பு கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நான் எழுப்பவே தேவையில்லை, ஏன்னா கறி குழம்பு வாசல் அவங்களே எழுந்துப்பாங்க. 1.25 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் சொல்கிற மசாலா போட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரஞ்சாரமான கோழி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க தட்டில் இட்லி எடுத்து போட்டு அந்த இட்லி மேலே இந்த கறி குழம்பை ஊற்றி சுட சுட எடுத்து போய் கொடுத்தா எப்படி இருக்குன்னு கேட்பேன் நான். சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு விஷயங்க, கல்யாணம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த 2 வார்த்தை மட்டும் சலிக்கவே மாட்டுதுங்க. என்னை பொறுத்தவரை அழகான வார்த்தையும் சொல்லலாம், அர்த்தமுள்ள வார்த்தையும் சொல்லலாம். நல்லா இருக்கான்னு நான் கேட்குறதோ, நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறது தாங்க சொல்கிறேன் நான். ஏதாவது சண்டை வந்தாலும் சமையல் நீங்கள் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட சண்டையாக இருந்தாலும் அது சமாதானத்தில் முடியும். நீங்களும் இந்த மாதிரி சண்டே சமையல் காரஞ்சாரமாக செஞ்சு ஒரு புடி பிடிங்க.